முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மகளிர் உரிமை தொகை வாங்குற எல்லாருக்கும் இந்த மாசம் 5000 ரூபாய் போட்டிருந்தாரு. இது ஒரு இன்ப அதிர்ச்சியாவே மக்கள் கிட்ட போச்சு அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில இந்த 5000 ரூபாய் எல்லா மக்களுக்கும், அதாவது குடும்ப தலைவி எல்லாருக்கும் போய் சேர்ந்திருக்கா? அவங்க என்ன நினைக்கிறாங்க? இந்த 5000 ரூபாய் எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு மக்கள் கருதுறாங்க அப்படின்றத நேரடியா அவங்க கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அக்கா, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மகளிர் உரிமை தொகை வாங்குற எல்லாருக்குமே இந்த மாசம் 5000 ரூபாய் போட்டாரு. எப்படி பாக்குறீங்க? அதை வரவேற்கிறீங்களா? கண்டிப்பாமா, இன்ப அதிர்ச்சி தானம்மா அது. யாருமே எதிர்பார்க்கல. இது இன்ப அதிர்ச்சி தான்மா அது. இப்ப காலையில எல்லாருக்கும் 5000 ரூபாய் அமௌண்ட் கிரெடிட் ஆனோன்னு யாரோ போட்டது அப்படின்னு நினைச்சு பாத்துருப்பாங்களே. கண்டிப்பாமா, எனக்கு தெரியும் அதுல ஜனத்துங்களுக்கு. அதுக்கப்புறம் தானே பப்ளிசிட்டி ஆச்சு. அதுக்கப்புறம் தான் தலைவர் 5000 போட்டாருன்னு எல்லாரும் நம்ப ஆரம்பிச்சாங்க. உங்களுக்கு வந்துச்சா காயா? வந்ததே. எப்படி அது பார்த்தோன்னே நான் யாரோ போட்டாங்க போல இருக்குது அப்படின்னு என் பையன் கிட்ட கேட்டேன். அப்புறம் பார்த்தா அவன் படிச்சுட்டு சொன்னான், ஸ்டாலின் தான் போட்டுக்கிறாரு 5000 அப்படின்ட்டு. இப்போ கோடை விடுமுறைக்கு 2 மாசத்துக்கு சேர்த்து 5000 போட்டாராம். எனக்கு ஒரே நாள்லயே 5000 காலி ஆகி போச்சு. நான் அடுத்த மாசம் வரல எங்க வச்சுக்கிறது 5000? வந்துச்சு. அது எப்படி பாத்தீங்க? காலைல யாரோ 5000 ரூபாய் போட்டாங்க அப்படின்னு நினைச்சு பாத்தீங்களா, இல்ல மகளிர் உரிமை தொகை தான் வந்துச்சுன்னு தெரிஞ்சே? எனக்கு தெரியாது. ஆனா ஒருத்தர் சொன்னாங்க, மாதிரி போன் பண்ணி 5000 வந்திருக்கு, உங்களுக்கு வந்துச்சான்னு கேட்டாங்க. எனக்கு ஆனா வரல. எனக்கு 10 மணிக்கு மேலதான் எனக்கு வந்தது. இந்த 5000 எவ்வளவு பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறீங்கக்கா? எல்லாத்துக்கும் யூஸ் தான்மா. ஒரு கஷ்டத்துக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகுது இல்ல, அவர் போட்டது நல்லதான் யூஸ் ஆகுது. இன்ப அதிர்ச்சி தான். யாருக்குமே இது வரைக்கும் இருந்த எல்லா சிஎம்ஏ யாருமே அந்த மாதிரி போட்டது இல்லைல்ல. இப்பதான் போட்டிருக்காங்க. 5 மாசம் முன்னாடி காசு வாங்குறது பெரிய விஷயம் தானே. 5000 ரூபாய் தான் இன்னைக்கு செலவு ஓட்டிக்கலாம்ல. இந்த 5000 எந்த அளவுக்கு பயனுள்ளதுன்னு நினைக்கிறீங்க? உண்மையாவே எல்லாருக்குமே பயனுள்ளது தான். ஒவ்வொரு இல்லத்தரசிகளுக்கும் கரெக்டான முறையில பயன்படுத்துற இது தானே. உங்களுக்கு 5000 வந்ததா? வரல. ஏன் வரல? எழுதி போட்டீங்களா? எழுதி போட்டோம். ஆரம்பத்துல இருந்தே வரல. ஆரம்பத்துல இருந்தே வரல. காசு வரல. 1000 ரூபாய் வாங்கல நாங்க. இந்த காசும் வரல. 5000 வரல. இல்லையா மேடம்? 1000 ரூபாய் வாங்குனீங்களா? 1000 ரூபாய் வாங்கல. எங்க வீட்டுக்காரர் இறந்த காசு எழுதி கொடுத்தா அதுவும் வரல. அவரு இந்த பென்ஷன் காசு சொல்லுவாங்கல்ல, இந்த முதியோர் அந்த காசும் வரல. எந்த காசும் வரல. 5000 ரூபாய் வந்ததா? வந்துச்சு. 5000 ரூபாய் கொடுத்து எல்லாருக்கும் இன்ப அதிர்ச்சி தான். அந்த 5000 உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எல்லாருக்கும் கஷ்டப்படுறவங்களும் பயனுள்ளதுதான். இருந்தாலும் கொஞ்சம் அதிர்ச்சி மாதிரி தானே. 1000 ரூபாய் வாங்கினேன். இந்த 5000 ரூபாய் இன்னும் எனக்கு வரல. ஆனா வருமா வராதான்னு தெரியல. 1000 ரூபாய் வாங்கினவங்க எல்லாருக்குமே 5000 ரூபாய் போட்டதாதானே சொன்னாங்க. வரலையே எனக்கு. செக் பண்ணலையா? செக் பண்ணிட்டேன். வரல. ஒருவேளை நாளைக்கு நாளானிக்கு கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். தெரியலப்பா. வந்தா நம்ம ஒன்றும் இது பண்ண போறது இல்லை. நம்மளுக்கு ரோட்ல உட்காடுறவங்க 4 ரூபாய் கிடைச்சா எங்களுக்கு ஒரு ஆசை தான், வேற ஒன்றும் கிடையாது. எங்களுக்கு வரலம்மா. ஏன்க்கா எழுதி போட்டீங்களா? எழுதி போட்டோம். இது வரைக்கும் 1000 ரூபாயும் நான் வாங்கினது இல்லை. 5000 ரூபாயும் வாங்கல. இந்த 5000 ரூபாய் போட்டிருந்தா என்ன மாதிரியான பலன் உங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, 2 நாள் செலவாயிருக்கும், அவ்வளவுதான். குடும்பத்து செலவாயிருக்கும், அவ்வளவுதான். இப்ப 5000 ரூபாய் எது குடுக்குறாங்க? எதுக்கு குடுக்குறாங்க? இப்ப நாள் கிடையாது. எதுக்கு இப்ப குடுக்குறாங்க? ஓட்டு எலெக்ஷன் டைம்ல எதுக்கு குடுக்குறாங்க? இப்ப நேரா போயிட்டு நம்ம கொடுத்தோம்னா லஞ்சமா ஆயிடும். அது இப்ப எப்படி குடுக்கலாம்ல? பேங்க் மூலயமா கொடுத்தா, குடும்ப தலைவங்களுக்கு பேங்க் மூலயமா கொடுத்தா அவங்க எதனா ஒரு செலவுக்கு வச்சுப்பாங்க. அது மூலயமா ஓட்டு 5000. ஓசி பஸ் யார் கேட்டது? நாங்க பூக்கடைக்கு போனா ஓசி பஸ்ல வரேன்னு எங்களை கேக்குறாங்க. நாங்க உங்களை கேட்கல ஓசி பஸ் கொடுங்கன்னு. எதுக்கு ஓசி பஸ்? இதுதான் மகளிர் குழு தான் போட்டேன்னு சொன்னாங்கம்மா. அதான் வாங்கிட்டு பூ வாங்கறதுக்குலாம் கொஞ்சம் யூஸ் ஆயிடுச்சு எங்களுக்கு. முன்னாடியே போட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் யூஸ் ஆயிருக்கும். அது வாங்காம விட்டுட்டோம், அவ்வளவுதான். வேற ஒண்ணு. இப்ப இந்த மாசம் தானே 5000 ரூபாய் போட்டாங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் 1000 ரூபாய் தான் போட்டிருந்தாங்க. இப்ப இந்த 1000 ரூபாய் உங்களுக்கு கரெக்டா வந்ததா? இல்லம்மா, வரலம்மா. கொஞ்ச நாள் தான் வந்திருந்தது. ஒரு 4 மாசம் 3 மாசம் தான் வந்தது. அதுக்கப்புறம் வரவே இல்லை. அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்பதான் வந்ததுனால சரி, ஏதோ ஒரு உதவி செய்ததுனால பார்த்த உடனே ஒரு சந்தோஷமான செய்தி தான் வந்தது. அதனால நாங்க சந்தோஷமா அதை ஏத்துக்கணும். ஆனா எங்களுக்கு ஒரு உபயோகமாயிடுச்சு. ஆனா எங்க வீட்டுக்காரர் சண்டை போட்டுங்கிறாரு கொடுக்க சொல்லி. இப்ப இந்த 5000 போட்டதை எப்படி பாக்குறீங்க? இது எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா பயனுள்ளதுதாம்மா. எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுது இல்லம்மா. எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு கடன் கொடுப்பேன். நான் ஒரு லோன் கட்டுவேன், ஒரு சிலிண்டர் வாங்குவேன், ஏதாவது ஒரு கடன் ஹெல்ப். எனக்கு 5000 வந்தது பெரிய ஹெல்ப்புமா. எனக்கு அதனால 1000 ரூபாய் போடல. இப்ப எலெக்ஷன் முடிய போகுது. டேட் அறிவிச்சுட்டாங்கன்னா போடக்கூடாது. இது சம்பந்தப்பட்டது எதுவுமே செய்யக்கூடாது. ஆனா இப்ப செஞ்சுட்டாங்கன்னா அது ஒரு இதுதானே. இது முன்னாடி அவங்க செய்யணும்ன்ற இது கிடையாது. 5 மாசத்துக்கு முன்னாடி செஞ்சது நம்மளுக்கு தானே, மக்களுக்கு தானே. அது நல்லது தானே.
இந்த 5000 போட்டது பெரிய விஷயம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நம்மளை பொறுத்த வரைக்கும் அது பெருசு தான். ஆனால் அவங்களுக்கு எப்படின்னு தெரியாது நம்மளுக்கு. ஆனா இப்ப இந்த எழுதி போட்டு வரல அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்காங்க. இருக்கு இருக்கு. எல்லாம் வாங்கும்போது நம்மளுக்கும் ஆசை இருக்குல்ல, நம்மளுக்கு வரலையே அப்படின்ற கஷ்டம் இருக்கு. ஆனா 50,000 இருந்தாலும் நம்ம செலவாகுது, அந்த யூஸ் கிடையாது. சரி போட்டாங்களா ஏதோ நம்மளுக்கு ஒரு செலவுக்கு வச்சுக்கலாம் அப்படிதான். அந்த 5,000 ரூபாய் நம்மளுக்கு பெரிய யூஸ் ஒன்றும் இல்லை இல்லையா. நாங்கள் டெய்லி ரோட்ல உட்காந்து பூ விற்கிறோம், அது ஏதோ ஒரு செலவு. ஒரு நாளைக்கு பூக்கார கடன் கொடுக்கணும், அதை கொடுப்போம், ஏதோ ஒன்று. இப்ப 5000 ரூபாய் போட்டதுக்கு நிறைய பேருக்கு பயனா இருந்ததுன்னு சொல்றாங்க. இப்ப 5000 ரூபாய் போட்டிருந்தா அது உங்களுக்கு எவ்வளவு பயனா இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏதோ நல்லது நம்மளுக்கு, ஏதோ செலவுக்கு டாக்டர் செலவுக்கு அதான் ஆயிருக்கும். அது வரல, அவ்வளவுதான். இப்ப 5000 ரூபாய் போட்டது நல்ல விஷயமா வரவேற்கிற கூடிய விஷயமா பாக்குறீங்களா? நல்ல விஷயம் தான் 5000 ரூபாய் போட்டிருக்கு. இப்ப அது உங்களால வாங்க முடியல அப்படின்ற ஒரு கஷ்டம் இருக்கா? ஆமா வாங்க முடியலன்னு கஷ்டமா தானே இருக்கும். எல்லாரும் வாங்குறாங்க, நம்ம வாங்க முடியல. எழுதி போட்டோம் வரலன்ற ஒரு பிரச்சனை இருக்கு. ஆமா, எழுதி போட்டோம் வரல. எங்களுக்கு யூஸ் ஆகுது அவ்வளவுதான். ஏன்னா நாங்க வாங்கி இருந்தோம், நான் வாங்காமலாம் இல்லை, நான் வாங்கிட்டு தான் இருந்தேன். வாங்கிமோ நிறுத்திட்டோம் கொஞ்ச நாளைக்கு, அதனாலதான். வேற ஒண்ணு அவங்களா நிறுத்திட்டாங்க, அவ்வளவுதான். வேற ஒண்ணு இந்த 5000 ஒரு பயனுள்ளதுன்னு நினைக்கிறோம். ஓகேவா? சரியான முறையில வந்து கவர்மெண்ட் குடுக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கா? சரியான முறையில தான் கொடுக்கல, எங்களுக்கு எதையுமே கொடுக்கல, எனக்கு எதுவுமே வரல. நானும் எங்களுக்கு எங்க வீட்டுக்காரர் இறந்துட்டாரு இப்ப, 3 பொம்பளை பசங்க எனக்கு. ஆனா எதுவுமே நான் கவர்மெண்ட் இருந்து ஒன்னும் எதுவுமே வாங்கல. ஆனா அந்த 5000 வந்திருந்தா ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு செலவுக்கு ஆகும். அதான் இப்ப இந்த 5000 ரூபாய் கொடுத்தது நிறைய பேருக்கு பயனா தானே இருக்கு. யார் காசு எடுத்துங்க குடுக்குறீங்க? அதுதான் யார் கேக்குறாங்க பணம்? எங்க பணத்தையே எடுத்து எங்களுக்கே கொடுக்குறீங்க, அப்புறம் திருப்பி அது உங்களுக்கு தான் வருது. அது வேற எங்க போகுது? அது உங்க கஜானாவுக்கு தான் வருது. ஆனா இப்ப மக்களும் விரும்புறாங்களக்கா, இந்த 5000 வந்து ஏதோ ஒரு விஷயத்துல அவங்க கை செலவுக்காக போகுது இல்ல. கரெக்ட் தான், 5000 ரூபாய் ஏதோ ஒரு செலவுக்கு உதவுது, வருது. அதை யார் பணத்துக்கு பாதி பேருக்கு வரல, அது தெரியுங்களா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு? இன்னும் எங்க ஓரத்துக்கு இருக்கு, அவங்களுக்கு வரல. நேத்து அவங்க போய் பார்த்தாங்க, அவங்களுக்கு இல்லன்னுட்டாங்க. முக்காவாசி பேருக்கு வரல, முக்காவாசி பேருக்கு வந்திருக்குது. இந்த 1000 ரூபாய் பொங்கலுக்கு கொடுத்தாங்களே, அது கூட எனக்கு வரல. இந்த 5000 போட்டது எப்படி அவரு சொல்லி போட்டாருன்னா, இந்த 3 மாசம் சேர்த்து அடுத்த வருஷம் இந்த ஆட்சி தொடர்ந்துச்சுன்னா நான் 2000 ரூபாய் போடுவேன் அப்படின்றத அட்வான்ஸா கொடுத்து மொத்தமா 5000 ரூபாய் போட்டிருக்காரு. இப்ப எப்படி இந்த 5000 ரூபாய் போட்டதுனால அவருக்கு அடுத்த ஆட்சியும் அவரே வரணும்னு எதிர்பார்க்கறீங்களா? அதானே எதிர்பார்ப்பாங்க ஜனங்க எல்லாம். இப்ப எடப்பாடி பழனிசாமியும் 2000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காருல்ல, தெரியலாமா? யார் ஆட்சிக்கு வந்தாலும் ஏழை மக்களுக்கு நல்லது செஞ்சா போதுமா? அவர் வந்தா கொடுப்பாரா இல்ல வேற யாரும் வந்தா கொடுப்பாங்களா? யாருமே எதுவுமே தெரியல. ஓட்டு போட்டு ஜனங்க எல்லாம் வந்த பிறகுதான் எது வந்தாலும் நிச்சயம். ஆனா இவர் இவ்வளவு வருஷம் இருந்தாரு, இப்ப 1 வருஷமா தான் போடுறாரு, 4 வருஷத்துல. இப்போ ஊக்கத்தொகை இப்பதான் போடுறாரு இல்லையா? அதனால நம்ம யாரும் எதுவும் சொல்ல முடியாது. எல்லாருக்கும் நல்லது தானே. அது ஒன்றும் கஷ்டப்படுற ஃபேமிலிலாம் இப்போ பரவாயில்லன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவருக்கு ஏதாவது நன்றி சொல்லணும் அப்படின்ற ஏதாவது ரொம்ப நன்றி. அமைச்சர் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி, எனக்கு 5000 போட்டதுக்கு. யாருக்கு எவ்வளவு பேருக்கு வந்தது எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு வந்தது. இப்ப கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம், எனக்கு நல்லா யூஸ் ஆச்சு. கண்டிப்பா போடுவோம். அவருக்கு எங்களுக்காக நிறைய ஹெல்ப் பண்றாருல்ல அவரு, கண்டிப்பா போடுவோம். இப்போ பொங்கலுக்கு கூட காசு கொடுத்தாரு, கண்டிப்பா போடுவோம். எலெக்ஷனுக்காகன்றது வந்து எலெக்ஷனுக்குன்றது போது கொடுக்கறதுன்னு நம்ம அப்படி நினைக்க கூடாது. இந்த மனசு முன்னாடி கொடுக்குற மனசு வந்திருக்குல்ல, அதுவே பெரிய விஷயம் தானே. இப்போ யாருமே சும்மா இருக்கிறவங்க கூட 5000 ரூபா கொடுத்துருவாங்களா? இல்லைல்ல, ஒரு 5 மாசத்துக்கு முன்னாடி காசு வர்றது அது பெரிய விஷயம் தானே எல்லாருக்குமே. அதை நம்ம இப்படி எடுத்துக்கினா என்ன, நம்ம பேசுறவங்க பொலிட்டிக்கலா பேசுறவங்க இப்படியும் பேசலாம் அப்படியும் பேசலாம், சரியா? ஒரு 5000 ரூபா, ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு தாக்க நம்ம ரோட்ல உட்காந்துருக்கோம். இப்போ இது பண்றோம், அது முன்னாடியே கொடுத்ததுல இதுதானே. எல்லாம் அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும், வராதவங்களுக்கு எல்லாருக்கும். பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு பக்கத்துல எனக்கு வந்துருச்சு, பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு வரலன்னா கஷ்டமா தானே இருக்கும். எனக்கு நல்லா ஜாலியா இருந்தது, 5000 வந்தது, நல்லா யூஸ் ஆச்சு, நல்லா ஃபீல் பண்ணேன். இந்த 5000 10,000 1000 போடுறதை விட்டுட்டு அவங்கவுங்களுக்கு படிச்சவங்க எவ்வளோ பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க, அவங்களுக்கு வேலை கொடுத்தா நல்லா இருக்கும். எங்களை மாதிரி கைத்தொழில் பண்றவங்களுக்கு ஏதாவது லோன் கொடுத்தா நல்லா இருக்கும். அதெல்லாம் நிறைய யூஸான வேலை. இது மாசம் 5000 போட்டு எடுத்து போய் வேஸ்டா தான் செலவு பண்றோம். இப்ப அவரே வரணும்னு எதிர்பார்க்கறீங்களா? அப்படியெல்லாம் எதிர்பார்க்கல. யாரு வந்தாலும் எங்களுக்கு நல்லதுதான். அவர் தான் வரணும்னு இல்லை, அவர் வந்தாலும் நல்லதுதான், ரெட்டலை வந்தாலும் நல்லதுதான். யார் வந்தாலும் 2000 ரூபாய் கொடுக்கணும்னு அது மட்டும் எதிர்பார்க்கறீங்களா? 2000 ரூபாய் கொடுத்தா யாரு கொடுத்தாலும் வாங்கிக்க வேண்டியதுதான். இந்த எலெக்ஷன் டைம்ல கரெக்டா 5000 ரூபாய் போடுறது மக்களை ஏமாத்துற வேலையா? அது எங்களுக்கு அந்த அளவு படிப்பறிவு இல்லம்மா, அதனால சொல்ல முடியாது.
ஏன்னா படிச்சவங்களுக்கும் அது என்ன ஏதுன்னு தெரியும். எங்களுக்கு என்ன ஏதோ 5000 ரூபாய் வருதா ஒரு ஆசை 5000 ரூபாய் போட்டுருக்காரு. நேற்றெல்லாம் அப்படிதான் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு 5000 வந்து உனக்கு 5000 ரூபாய் வந்துக்குது அப்படி. அது ஒரு ஆசை தான். இதுதான் வரலன்னும் போது தெரியாது. ஆனால் இவங்க அவங்க அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. யார் ஒன்னாலும் வரலாம். என் 3 பேர்ல யார் ஒன்னாலும் வரலாம். ஜனங்க தான் அது முடிவு பண்றது இல்லையா? உண்மை. இவ்வளோ நாளாக கொடுக்காம இப்போ வந்து 2000 3000 கொடுக்கும். அப்போ அந்த காலத்தில் எம்ஜிஆர் காலத்தில் தீபாவளி கொடுப்பாரு. அப்போல்லாம் இது பண்ணுவாங்க. இப்போ தானே வந்து இந்த மாதிரிலாம் எல்லாரும் நான் போகிறேன் நீ தரேன்னு ஓட்டுக்கு முன்னாடி வந்து கொடுக்குறாங்க. அப்போல்லாம் அப்படி கிடையாது இல்லை. நான்லாம் ஜெயலலிதாவுக்கு ஒரு 2 ஓட்டு போட்டிருக்கேன். அப்போல்லாம் இந்த அளவுக்கு ஓட்டுக்கெலாம் காசு கொடுத்ததுலாம் வீட்டுக்குள்ள கொடுப்பாங்க தெரியாது. ஆனால் இதில் கொடுத்தது இல்லை. இதை மாதிரிலாம் ஓட்டு இதில் போட்டது இல்லை. இதான் ஃபஸ்ட்டு 1000 ரூபாய் போட்டார். இப்போ 5000 போட்டிருக்காரு. ஆனால் அந்த 5000 இன்னும் எனக்கு வரல. வந்தால் தெரியும். இபிஎஸ்ஓ 2000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காருல்லக்கா, அவரு வந்தாலும் கொடுப்பாரு. வந்து நிறைய கட்சிகளோட பிளவுகள் இருக்குல்ல, அதுல இதுல மாறி மாறி இப்படி அப்படின்னு சொல்றாங்க. அதனால அவங்க ஆல்ரெடி எதிர்கட்சியா இருந்தவங்க தான். அவங்களோட இது வந்து தக்க வச்சுக்க முடியல மக்கள் கிட்ட, அவ்வளவுதான். ரெண்டாவது வந்து அவர் எங்க கெலிச்சு வந்து அப்புறம் கொடுத்தாது. அவர் கெலிச்சு வந்தா தான் கொடுப்பாங்க. அப்புறம் ரெண்டாவது அவங்க வேற யாரும் வந்தா கொடுக்க மாட்டாங்கல்ல. வேற யாரும் வந்தா கொடுக்க மாட்டாங்க. இபிஎஸ்ஓ 2000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்றாரு. அவர் கெலிச்சா பார்க்கலாம். 3 பேர் போட்டி போடுறாங்க. ஆனால் இதில் யார் வருவாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. நான் யார் வந்தாலும் நம்மளுக்கும் சந்தோஷம் தான். இவங்க தான் வரணும் அவங்க தான் வரணும்னு இல்லை. யார் வந்தாலும் சந்தோஷம். யார் வந்தாலும் நல்லபடியாக நடத்தினா போதும், அவ்வளோதான். இது அம்மா இருக்கிற வரைக்கும் அம்மா காலத்தில் நாங்கள்லாம் அம்மா கட்சி தான். அம்மா காலத்தில் போனோம். அம்மா இல்லை, அதனால உடஞ்சி போச்சு, அவ்வளோதான். இப்ப 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காரு. ஆட்சிக்கு வந்தா 2000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. கொடுப்பாரு நம்புறீங்களா? கண்டிப்பா கொடுப்பாருமா. கொடுப்பாரு. ஏன்னா இதுவே இன்ப அதிர்ச்சி கொடுத்துருக்காருல, கண்டிப்பா கொடுப்பாரு. முதலமைச்சருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அவர் 5000 போட்டதுக்கு கண்டிப்பா நன்றி சொல்லணும் நம்ம. இப்ப 2026ல ஆட்சி தொடர்ந்தா 2000 ரூபாய் கொடுப்பேன் அப்படின்றதுக்கான போனஸ் தான் இந்த 2000 சேர்த்து 5000 ரூபாய் போட்டது. இதுல சரியில்லைன்றது அதுல சரியில்லைன்றதுல அதுல இல்ல. அவங்களும் மீண்டும் முதல்வர் வந்தாலும் ஓகே தான். இப்ப இத்தனை நாள் கொடுக்காம இப்ப எலெக்ஷன் வர்றதுக்காக கொடுக்குறாரா அப்படின்னு? அப்படிலாம் நினைக்கலம்மா. ஏதோ கஷ்டத்துக்கு உதவி பண்றாரு. அவர் கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு எவ்வளோ கஷ்டத்துக்கு உதவி பண்ணியிருக்காரு. என்ன சொல்கிறேன், அவர் வந்தாலும் அவர் வரலனாலும் யார் வந்தாலும் வேலை வாய்ப்பு அவங்கவுங்களுக்கு கொடுத்து நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. தங்கம் விலைலாம் எக்கச்சக்கமாக ஏறி போச்சு. எங்களெல்லாம் தங்கம் பக்கத்துலேயே போக முடியாது. அதெல்லாம் கொஞ்சம் பேசி கீசி கம்மி பண்ணி எங்களை மாதிரி பொண்ணு வச்சுருக்கிறவங்களும் எப்படி கட்டி கொடுப்பாங்க? 1,50,000 2 லட்சம் தங்கம்னா நான் வரவங்க எல்லாம் 10 சவரம் நகை கேட்குறாங்க. அவங்களுக்கு எப்படி நான் போட்டு கல்யாணம் பண்ண முடியும்? அதனால அதெல்லாம் வந்து கம்மி பண்ணால் பரவாயில்ல. கரண்ட் பில்லை கம்மி பண்ணலாம், அரிசி பருப்பை கம்மி பண்ணலாம், கேஸ் விலையை கம்மி பண்ணலாம். 1000 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கேன் இந்த மாதம் நான் கேஸு. 1000 ரூபாய் வாங்கிட்டாங்க. அது ஒரிஜினல் ரேட் எவ்வளோன்னு கூட எனக்கு தெரியாது. நான் இங்கே கடையில் உட்காந்துட்டுருக்கேன். என் மருமக சொல்கிற 1000 ரூபாய் கேட்குறாங்க கேஸுக்குன்னு. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணால் எங்களுக்கு யூஸ் ஆகும். மாதம் இந்த காசு போடுறதுலாம் கூடமே வேணாமே. நாங்கள் உழைக்கிறோம், உழைச்சி அதுலேருந்து வர 10 ரூபாயை எடுத்து வைக்கிறோம். ஆனால் யூஸாக பண்ணுறதுக்கு ஒரு நகை வாங்கினா போக முடியல எனக்கு. யார் வந்தாலுமே அதெல்லாம் நல்லா பண்ணாலே போதும். 5000 போட்டிருக்காருல, அதனால அவருக்கே ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்களா? இல்லைன்னா ஓட்டு மாத்தி போடுற ஐடியா இருக்கா? இல்ல அது அப்ப ஓட்டு போடும்போது யாருக்கு போடணுமோ போட்டுருவோம். யார் எல்லாருமே சொல்லணும்ல. நான் ஒண்டி பண்ண முடியாதுல்ல. நான் ஒண்டி ஓட்டு போட ஜெயிக்க போறது இல்லை. எல்லாரும் மக்கள் எல்லாமே சேர்ந்தாதான் ஓட்டு போட விட்டு ஜெயிக்க வைக்கணும். அது அவங்கவுங்க மனசுல. இப்ப எனக்கு தெரியுது போடணும்னா போடலாம், நான் போடணும்னா போட்டு தான் ஆகணும். அதனால நான் எல்லாருமே செய்யற மாதிரி தான் எல்லாம் பண்ண போறேன். அவங்களுக்கு போடணும்னு ஒன்றும் இல்லை. எல்லாருக்குமே போட வேண்டிய போட போறோம். ஓட்டுன்றது எல்லாருக்குமே இருக்குது, உரிமை இருக்குது. அந்த உரிமையில நமக்கு போடுறோம். இந்த 5000 ரூபாய் கொடுத்ததுனால இப்ப மறுபடியும் ஸ்டாலினுக்கே ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் கிடையாது. அப்போ அது எனக்கு தெரியாது. நான் போட மாட்டேன். மத்தவங்க எப்படின்னு எனக்கு தெரியாது. நான் இது எலெக்ஷன் டைம்ன்றதுனால இந்த 5000 ரூபாய் கொடுத்து மக்களை தாம் பக்கம் இழுக்க பாக்குறாருன்னு நினைக்கிறீங்க? 1000 பேர் 1000 சொல்லுவாங்க தாம்மா. அதெல்லாம் நம்ம நினைக்க கூடாதுல்ல. கரெக்டா? இப்ப இந்த 5000 மக்களுக்கு தேவையானதை கொடுத்துருக்காரு நம்ம எடுத்துக்கலாம். ஆமாம்மா, கண்டிப்பா. அவங்க 2026ல நாங்க வந்தா 2000 ரூபாய் கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்களே. அந்த எதுக்கு சொல்லுவாங்க? அந்த 1 மாசம் கொடுப்பாங்க, அப்புறம் அது அப்படியே மறைஞ்சு போயிடும். அப்புறம் திருப்பி அடுத்த எலெக்ஷனுக்கு வரும்போது அந்த திருப்பி கொண்டு வருவாங்க நடைமுறைக்கு. கேட்டா நாங்க ஆரம்பத்துல இருந்து கொடுத்துட்டு இருக்கிறோம்னு ஒரு கணக்கு காட்டிடுவாங்க.
இல்லக்கா இந்த 1000 ரூபாவே நிறைய பேருக்கு ஒழுங்கா போகல அப்படின்னு சொல்றாங்க. அதுல நிறைய வந்து ஃபர்ஸ்ட் வந்து இது டாக்ஸ் கட்டுறவங்களுக்கு இல்லைன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு பார்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் டாக்ஸ் கட்டுறவங்களுக்கும் இருக்குதுன்னாங்க. அதை வந்து திருப்பி முகாம் அங்கங்க போடும்போது கரெக்டாக எழுதி கொடுத்துருந்தா வந்திருக்கும். ஏன்னா அதுக்குண்டான மெசேஜ் வந்து அதுக்கப்புறம் நாங்கள் திருப்பி எங்களுக்கு எல்லாமே இதுவாகிட்டு நாங்கள் போய் எழுதி கொடுத்து மெசேஜ் வந்து எங்களுக்கு வந்துருச்சு. இந்த ஆட்சி எந்த அளவுக்கு நல்லதா இருக்குன்னு நினைக்கிறீங்க? நம்பர் 1 தமிழ்நாடா இருக்குல்ல. நம்பர் 1 தமிழர், பெண்களுக்கு பாதுகாப்பு எல்லாமே கரெக்டா. பெண்கள் பாதுகாப்பு இல்லை, நம்பர் 1 தமிழ்நாடு. இது வரைக்கும் அந்த இது பேர் கொண்டு வரல இன்னும் யாருமே. நம்பர் 1 தமிழ்நாடா இருக்குன்ற வருது இல்ல. தங்கம் விலைலாம் ஏறுதுனா திருடனுங்களும் அதிகமாயிடுறானுங்க. பித்தளை கூட போட்டு ரோட்ல நடக்க முடியல. காதை அறக்குறானுங்க, கழுத்து அறக்குறானுங்க, உயிரும் சேர்ந்து போகுது. இதெல்லாம் கம்மி பண்ணி அவங்கலாம் வாழ்றதுக்கு வழி காமிச்சாங்கன்னா போதும்.